I'm a taxpayer of this country. I pay tax like more than 4 million rupees every year. I'm a taxpayer of this country and I can raise my voice. How can you talk to me like that? How can you talk to me like that? This is completely, my friend, you're from Gold, I know you. This is Indian company here. They are issuing visa for all tourists and taking money from all these tourists. How can it be possible? வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவை எல்லாரும் பார்த்திருப்பீர்கள். அதாவது ஒரு சிங்கள நபர் வந்து தன் உரிமைக்காக கத்துறார், சிங்களத்திலையும் ஆங்கிலத்திலையும் கத்துறார். அதாவது நான் இந்த நாட்டு குடிமகன், நான் இந்த நாட்டுக்கு டேக்ஸ் கட்டுறேன் என்ற இதை தீர்மானிக்கிறதுக்கு இந்திய கம்பெனி என்னென்று தீர்மானிக்கும், இவர்களே நீங்க வந்தார்கள் என்று கத்துறாங்க. இது இந்த கர்மம் தான் சொல்றது, தான் செய்த வினை திருப்பி தனக்கே வரும் என்று. அது இப்போ உங்களுக்கு வந்திருக்கு. இதைத்தான் முந்தைய ஒரு காலத்தில் தமிழர்கள் கத்தினாங்க. இது எங்கண்ட தேசம், இது எங்கண்ட இடம், இதுக்கு வந்து நீங்கள் புத்த சிலையை கட்டாங்க, இருக்கிற கோயிலில் இருக்கட்டும் என்றெல்லாம் சொன்னாங்க. ஆனால் கேட்கலையே, நீங்கள் இப்போவும் கட்டி கொண்டு தான் இருக்கிறீங்க. அப்போ உங்களை யார் அங்கே போய் சொன்னது? அது அடுத்து நீங்கள் சிந்திச்சு பார்த்தீங்களா? அதை நீங்கள் ஸ்டாப் பண்ணீங்களா? இல்லை. உங்களுக்கு தமிழரை அடக்கி ஒடுக்க இந்தியாட்ட உதவி தேவை. அதாவது சிம்பிளாக உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு விடயத்தை சொல்லிக்கொண்டு இந்த வீடியோ முடிக்க விரும்புகிறேன். அதாவது சிங்களவர்களை அடிக்க சொல்லி ஆயுதம் தந்ததே முதல் இந்தியா தான், இங்கே தமிழ் குழுக்களுக்கு. அப்போ அதாவது இந்தியா வந்து தமிழர்களுக்கு சப்போர்ட்டாக இருந்தது. இப்போ தமிழர்களை அழிக்க சொல்லி ஆயுதம் கொடுத்ததும் இந்தியா தான். யாருக்கு? சிங்களவர்களுக்கு. அப்போ நீங்கள் உங்களுக்கு சப்போர்ட்டாக அவர்கள் நின்றார்கள், சைனா உங்களுக்கு சப்போர்ட்டாக நின்றுச்சுது. அதாவது இதுலேருந்து நீங்கள் என்ன யோசிக்கணும்? இந்தியா இந்த ஒரு கள்ள வேலை செய்து கொண்டிருக்கின்றது. ஏன்? இந்த நாட்டு உண்மையான பற்றண்டா அந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கணும். இந்தியாவுக்கு அது தீர்த்து வைக்க விருப்பம் இல்லை. இந்தியாவுக்கு தீர்த்து வைக்க விருப்பம் இல்லாதபடியால் இந்தியா இப்படியான லாபத்தை எடுக்க முடியும். ஸோ அதை இந்தியா தீர்த்து வைக்கல, கொலியை வச்சு கூத்துப்பாடுது. நீங்கள் வேணுமெண்டா ஒரு சின்ன மாதிரி வித்தியாசமாக செய்தீங்கன்னா திருப்பி இந்தியா எங்கண்ட பக்கம் வந்து நிற்கும். அப்போ இந்தியா எங்களுக்கு ஆயுதம் தரும். ஆனால் இனி எங்கண்ட இளைஞர்கள் முட்டாள்கள் இல்லை. இப்போ நாங்கள் வெளிநாடு எல்லாம் பிறகு எங்களுக்கு கொஞ்சம் மூளையால் வேலையும் துவங்கிட்டு. அப்போ நாங்கள் இனி அதை செய்ய போகிறதும் இல்லை. ஆனால் இந்த கர்மத்தை இந்தியா ஏன் செய்யுதுண்டா, இப்படியான கொம்பனியில் கொண்டு வந்து அங்கே போடுறதுக்கு. சைனாக்காரனும் எனக்கு உங்களுக்கு உதவி செய்யறாண்டா, அப்படியான கொம்பனியில் கொண்டு வந்து போடுறதுக்கு. அதாவது அதுக்கு ஆறு இடம் விட்டது? சிங்கள அரசியல்வாதிகளும் சிங்கள அரசாங்கம் பட்ட கடன். இந்த கடன் தொகையை உங்களால் கட்டையிலாட்டி அந்த காவரை கொடுக்கணும், அந்த டொய்லெட்டை கொடுக்கணும், அந்த வீட்டை கொடுக்கணும், அந்த காணியை கொடுக்கணும் இந்தியாவுக்கு. ஸோ அதுதான் இப்போ உங்களுக்கு நடக்குது. சிம்பிளாக பாருங்கள். சிங்கப்பூரில் வந்து தமிழர்கள் சீனர்கள் ஒற்றுமையாக வாழும் ஒரு நாடு. ஆனால் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா தமிழில் பலகைகள் இருக்கும், ரோட்டு வழியாக கடையில் வழியாக எல்லா இடமும் இருக்குது. இது அங்கே வந்து ஹிந்திக்காரர் பார்த்துட்டு இது வந்து என்ன தமிழர்கள் அங்கே குறைவு, இந்தியாவில் ஹிந்தி மொழி தான் முதல் மொழி, நீங்கள் வந்து சிங்கப்பூரில் தமிழ் மொழியை எடுத்து போட்டு ஹிந்தி மொழியை போடுங்க. இது சிங்கள மூலைகளோடு அங்கே சீனாக்காரர் இருந்தார்கள் இருந்தால் செய்திருப்பாங்க, பக்கண்டு செய்திருந்தால் அங்கே உள்ள தமிழர்களுக்கு கொதிச்சிருக்கு. ஆனால் அந்த சீனாக்காரர் அதை செய்யலை. என்ன செய்யலை? அது அவர் செய்யலைன்னு அவர் சொல்லி போட்டு நோ, நாங்கள் தமிழர்கள் எங்களுக்காக கடைசி வரையும் போராடினவர்கள், அவர்களிடம் மொழிதான் எங்கே தேவை. மற்றும்படி எங்களுக்கு இந்தியா மொழி ஒன்றும் தேவையில்லை, தமிழ் மொழி மட்டும்தான் தேவை என்று ஆணித்தனமாக சொன்னார்கள். ஏன் சொன்னார்கள்? அவர்கள் நாட்டில் அவர்களுக்காக போராடியவர்கள். ஸோ உங்கொண்ட நாட்டில் உங்கொண்ட சொந்தங்களாக நாங்கள் பக்கத்தில் இருக்கீங்களே, எங்களோட கதைச்சு சமாதானமாக ஒற்றுமையாக இதே மாதிரி சிங்கப்பூர் மாதிரி ஒரு கூத்து போட தெரியாத உங்களுக்கு இதை விட இன்னும் கேவலமான விடயங்களும் வர வாய்ப்பு இருக்கு. அதை நீங்கள் புரிஞ்சு சிங்கள அரசியல்வாதிகளுக்கு சொல்லி நல்ல அரசியல்வாதிகளை தேர்ந்தெடுத்து ஒரு ஒற்றுமைத்தன்மையை உண்டாக்கினா மட்டும்தான் நீங்கள் இனி காலங்களில் இந்தியாவிட்ட இருந்து தப்பெல்லாம். சும்மா இல்லை இந்தியா நாகபாம்பு. கவனம். நன்றி, வணக்கம்.